ஓம் சாந்தி 21-1-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தையினுடைய நினைவின் மூலம் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக, அதாவது சுப்ரீம் ஆக வேண்டும். எனவே தப்பி தவறியும் கூட வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. கேள்வி: தந்தையிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு வைக்க கூடாது, அதாவது எதிர்பார்ப்பு வைக்காமல் கிருபை கேட்பதற்கு பதிலாக தான் உழைக்க வேண்டும். பதில்: பழைய ஷரீரத்தின் கர்ம வினை ஏதாவது இருக்கிறது என்றால், திவால் ஆகிவிட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அது உங்களுடைய கணக்கு வழக்கு. எனவே இதில் பாபா ஏதாவது கிருபை காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை என்னிடம் வைக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். தன்னுடைய உழைப்பினால் யோக பலத்தின் மூலம் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். அதாவது ஏதாவது பழைய சரீரத்தின் கர்மபோக் அப்படின்றார். ஏதாவது நோய் வந்தது இல்லை திவால் ஆயிடுச்சுன்னா பாபா கிட்ட கிருபை எதிர்பார்க்காதீங்க, பாபா கிருபை காட்டுங்க அப்படின்னு கேட்காதீங்க. யோக பலத்தின் மூலமாக அதை சரி செய்யறதுக்கு பாருங்க. நல்லா யோகா பண்ணுங்க, யோக பலத்தை பயன்படுத்துங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நினைவின் மூலம்தான் ஆயுளும் அதிகரிக்கும், கர்ம வினை பயனும் முடிவடையும். உயிரிற்கு உயிரான தந்தையின் மீது, அதாவது உயிரிற்கும் மேலான தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்குமோ அவ்வளவு நினைவும் இருக்கும், மேலும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள், மேலும் தங்களுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். அதற்கு அமைதியின் சிகரம், சுகத்தின் சிகரம் என்று சொல்லப்படுகிறது. சிகரம் என்பது மிகவும் உயர்வாக இருக்கும். நீங்கள் அங்கே செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த அமைதியின் சிகரத்திற்கு நீங்கள் எப்படி செல்ல முடியும் என்பதையும் கூட அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய தந்தை அமர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அது தந்தையின் வீடாகும். போகும் போதும் வரும் போதும் இந்த பழக்கம் ஏற்பட வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது என்பதை தந்தை அறிவார். உட்கார்ந்துட்டு கூட நினைவு செய்யலாம், ஆனால் வேலைகள் செய்யும் போது, போகும் போதும் வரும் போதும் அந்த நினைவு அவ்வளவாக இருக்காது. ஆகையில அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்றார். யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களை மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. நினைவின் மூலமாக தான் நீங்கள் மகாவீரர்களாக சுப்ரீமாக ஆகிறீர்கள். சுப்ரீம் என்றால் சக்திவான் என்று அர்த்தம். குழந்தைகளுக்கு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய பாபா, உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்கக்கூடிய பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார் என்ற குஷி இருக்க வேண்டும். அப்போது ஆத்மாவின் புத்தி தந்தையின் பக்கம் சென்றுவிடும். இது ஆத்மா ஒரு தந்தையிடம் கொண்டிருக்கும் அன்பு. அதிகாலையில் எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். பாபா, நீங்களோ அதிசயம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவீர்கள் என்று
கனவில் கூட நினைக்கவில்லை. பாபா, நாங்கள் உங்களுடைய படிப்பினைப்படி கண்டிப்பாக நடப்போம், எந்த ஒரு பாவக்கர்மமும் செய்ய மாட்டோம் என்று பாபாவுடன் பேச வேண்டும். பிரம்மா பாபா எப்படி முயற்சி செய்கிறாரோ அதை குழந்தைகளுக்கும் சொல்கிறார். நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், நல்லா இருக்கு, அதுபோல் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மா பாபா அவர் செய்துட்டு சொல்லிட்டு இருக்கிறார். பாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, எப்போது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறதோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்கிறார். பிறகு புது உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி விடுவீர்கள். மற்றபடி இது பழைய சரீரம். ஏதாவது கர்ம வினை இருந்து கொண்டேதான் இருக்கும். இதில் பாபா உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள். திவாலாகி விட்டீர்கள், நோய்வாய்ப்பட்டு விட்டீர்கள் என்றால் இது உங்களுடைய கணக்கு வழக்கு என்று தந்தை கூறுகிறார். ஆனாலும் கூட யோகா செய்தீர்கள் என்றால் யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும். நீங்கள் தனக்காக முயற்சி செய்யுங்கள், கிருபை கேட்காதீர்கள். தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு அதில்தான் நன்மை இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது சரீரத்துக்கு நோய் வந்தாலும் சரி, திவால் ஆனாலும் சரி, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாபா எங்கள் மீது தயை காட்டுங்க, கிருபை காட்டுங்க அப்படிலாம் கேட்காம உங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. யோக பலத்தின் மூலமாக அந்த காரியங்களை சரி செய்யுங்க. அதனால பாபா யோக பலத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றார். இந்த தந்தையோ மிகவும் பிரியமானவர், ஆனால் மறைமுகமானவர். அதாவது பாபாவுக்கு நம்ம மீது அன்பு இருக்கு, அதனால தான் யுக்திகள் சொல்லி கொடுக்கிறார். மற்றபடி அவர் உதவி செய்ய முடியாது. நம்ம யோகா பண்ணோன்னா சக்தி கிடைக்கும். அந்த சக்தியின் மூலமாக நம்ம பிரச்சனைகளை கடந்து வர முடியும் அல்லது தாங்கிக்க முடியும். மற்றபடி நம்முடைய கர்ம கணக்கில் அவர் இன்டர்ஃபியர் ஆகிட்டு அதை சரி பண்ணாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கணக்குலையும் இன்டர்ஃபியர் ஆகி சரி செய்திடணும். அந்த சட்டம் இல்லை ட்ராமாவில். ஆகையால பாபா யுக்தி சொல்றார். எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் தந்தையை கண் இமைகளுக்குள் மறைத்து வைக்க வேண்டும். பொதுவா பாபா என்ன சொல்றார், நீங்க என்னுடைய கண் இமைகளுக்குள்ள இருக்க, கண் இமைகளுக்குள்ள வைத்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன்றார். ஆனா இந்த முரளியில பாருங்க, குழந்தைகள் தந்தையை கண் இமைகளுக்குள்ள வச்சிருக்கணும், மறைத்து வச்சிருக்கணும், அந்த அளவிற்கு அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கண் இமைகள் என்றால் இந்த கண்கள் அல்ல, இதை புத்தியில் நினைவு வைக்க வேண்டும். மிக அன்பான நிராகார தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஞானக்கடல், சுகக்கடல், அன்பு கடலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மிக அன்பான தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளுக்காக எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கிறார். தூய்மையற்ற சரீரத்தில் குழந்தைகளாகிய உங்களை வைரத்திற்கு சமமாக ஆக்குகிறார். எவ்வளவு இனிமையான பாபா. எனவே குழந்தைகளும் கூட அப்படி இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா எவ்வளவு அகங்காரமற்றவராகி குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார். எனவே குழந்தைகளும் கூட அதேபோல் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தன்னுடைய வழியை கணிகள் என்றால் அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்துவிடும். அதாவது வைரத்திற்கு சமமாக பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா, வைரம் இருக்கும், அது நல்லா பட்டை தீட்டினாதான், பாலிஷ் பண்ணாதான் ஜொலிக்கும். அது போல இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறார். அகங்காரமற்றவராகி
என்னைப் போலவே நீங்க சேவை செய்யுங்க. என்னைப் போல இனிமையானவராக இருங்க. சுயநலமற்ற சேவை செய்யுங்க. ஸ்ரீமத் படி நடங்க. எங்கேயும் உங்களுடைய மனதின் வழிய காட்டாதீங்க. இல்லைன்னா அந்த ஜொலிக்கக்கூடிய வைரமாக ஆக முடியாது. அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்துவிடும் அப்படின்றார். இனிமையான குழந்தைகளே, இது அனாதியான டிராமா. இதில் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எது நடக்கிறதோ அது சரியாக நடக்கிறது. படைப்பவருக்கு இந்த டிராமா கண்டிப்பாக பிடித்திருக்கும் தானே? அப்படியென்றால் படைப்பவரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும். இந்த டிராமாவில் தந்தை உயிருக்கு உயிராக மிகவும் அன்பாக குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக ஒரே ஒரு முறை குழந்தைகளிடம் வருகிறார். பாபாவிற்கு அனைத்து குழந்தைகளும் பிரியமானவர்கள். சத்யுகத்தில் கூட அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மிருகங்களுக்குள்ளும் கூட அன்பு இருக்கும். அன்பு இல்லாத மிருகம் என்று அங்கே எதுவுமே இருக்காது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். இங்கே அப்படி ஆனீர்கள் என்றால் பிறகு அந்த சம்ஸ்காரம் அழியாததாக ஆகிவிடும். பாபா எவ்வளவு அன்பாக உங்களுக்கு ஞானத்தின் பாலனை செய்கிறார். ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு நினைவு யாத்திரையில் இருங்கள். யோக குளியலை குளியுங்கள். யோக ஸ்நானம் செய்யுங்க, அப்ப ஆத்மா தூய்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஞானம் என்பது படிப்பு. யோகா குளியல் செய்வதின் மூலம் பாவம் பஸ்மமாகிறது. அதாவது நாங்க தினம் கிளாஸுக்கு வரோம், முரளி கேட்குறோம், முரளி படிக்கிறோம் அப்படின்னா போதாது, ஆத்மா தூய்மை ஆயிடாது. தூய்மை ஆகிறதுக்கு வேண்டிய ஞானம்தான் இது. ஆனால் யோக குளியல்ல குளிச்சாதான் நீங்க தூய்மை ஆக முடியும். பாவங்கள் பஸ்மம் ஆகுது அப்படின்றார். ஆகையால யோகத்தினுடைய சார்ட் நீங்க வைக்கணும் அப்படின்றார். அதாவது நான் 3/4 மணி நேரம் நினைவில் அமர்ந்தேன். இதில் எவ்வளவு நேரம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தேன் என்று சோதனை செய்ய வேண்டும். அடுத்தது பாபா இல்லறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய விசேஷ தன்மையை சொல்லி பாராட்டிட்டு இருக்கிறார். நிறைய குழந்தைகள் இப்படியும் இருக்கிறார்கள். அதாவது குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே, வேலை பார்த்து கொண்டே உயர்ந்த பதவி அடைவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவுக்கு எப்பவுமே இல்லறத்துல இருக்கிறவங்க மீது ஒரு தனி பாசம்தான், அன்புதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாபாவுக்கு தெரியும், குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு அந்த காரியங்களை செய்துகிட்டு வேலையும் பார்த்துட்டு உயர்ந்த பதவி அடையிறதுக்கு ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய எதிர்காலத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, சேமிப்பு செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாபாவுக்கு அவங்க மீது ஒரு தனி அன்பு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே அப்படின்னா பாபாவிடம் இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். பணம் இருக்கிறது என்றால் அதை எப்படி பயனுள்ளதாக ஆக்குவது என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா சென்டர் திறந்து வையுங்கள், அதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும் என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொரு அடியிலையும் ஆலோசனைப்படி நடக்கிறாங்க. ஆகையில அவங்களுடைய எந்த ஒரு விஷயமும் வேஸ்ட் ஆகிறதில்ல. அதே நேரத்துல எக்ஸ்ட்ரா மார்க்கும் அவங்களுக்கு கிடைச்சிடும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தின் அலங்காரம் செய்து சத்யுகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆக்குகிறார். அதற்கு சகிப்புத்தன்மையின் குணம் மிக நன்றாக இருக்க வேண்டும். தேகத்தின் மீது அதிகப்படியான மோகம் இருக்கக்கூடாது.
யோக பலத்தின் மூலம் காரியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். பிரம்மாவிற்கு எவ்வளவு இரும்பல் வருகிறது, பிறகும் கூட சதா சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். அதாவது பாபா நமக்கு அலங்காரம் செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஞானம் கொடுக்கிறார், தாரணை செய்ய வைக்கிறார் அப்படின்னா மாயா அப்போஸ் கண்டிப்பா செய்யும். ஆகையால சகிப்புத்தன்மை இந்த இடத்துல தேவை. இல்லைன்னா அலங்காரம் எல்லாம் கெட்டு போயிடும். அதே நேரத்துல தேகத்தின் மீது டூ மச் மோகம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு டூ மச் தேகத்தை கவனிக்கக்கூடிய அந்த சன்ஸ்காரம் இருக்கும். கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ஐயோ எனக்கு ஒத்துக்காது. கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு சரியில்லைன்னா ஐயோ இது எனக்கு ஒத்துக்காது, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, யோக பலத்தின் மூலமா எல்லாத்தையும் சரி செய்துக்கோங்க, இம்யூனிட்டியை அதிகரிச்சுக்கோங்க. விநாச காலத்துல எங்க இருப்போம் என்ன கிடைக்கும் தெரியாது. இப்போத்துல இருந்தே நம்ம எல்லா விஷயங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகி நேச்சுரல் இம்யூனிட்டி அடையணும். இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நோயெல்லாம் வராது. ஏன்னா அவங்க அந்த அந்த ஏரியால இருந்துட்டு அந்த அழுக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. அதே போல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நோயாளிகளுக்கு இடையிலேயே இருப்பாங்க இல்லையா, அதனால அது ஒரு விதமான நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கும். அதுபோல் பாபா எல்லாத்துக்கும் உங்கள் பாடி அடாப்ட் ஆகணும். வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் அந்த உணவு பழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகணும். எல்லாமே மைண்ட் செட் தான். உதாரணத்துக்கு சில பேர் பப்பாளி பழம் சாப்பிட்டா சூடாயிடுது அப்படின்னு சாப்பிடவே மாட்டாங்க. பப்பாளி அவ்வளோ நல்ல ஃப்ரூட், அவ்வளோ சத்து இருக்கு, அதை போய் எப்படி சூடாக்கும்? சப்பாத்தி சாப்பிட்டா சூடாயிடுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாமே மைண்ட் செட்டு தான். அதனால எது சாப்பிட்டாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா அது எதுவுமே பண்ணாது. வில் பவர் தான் எல்லாமே. ஆகையில யோக பலத்தின் மூலமா நீங்க எல்லா விஷயங்களையும் சரி செய்துக்கோங்க அப்படின்றார். மேபி ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம். ஆனா அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஆகையால் இதுபோல் விஸ்வத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்த உடனேயே சிவ் பாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் சொல்கிறீர்கள், அதாவது நினைவு செய்கிறீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். யோகத்தினால் மட்டுமே ஆத்மா சதோபிரதானம் ஆகிறது. நினைவு இல்லாமல் சதோபிரதானம் ஆகுவது அசம்பவம். நல்ல முறையில் அன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது தானாகவே கரண்ட் கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆகி விடுவீர்கள். கரண்ட் மூலம் ஆயுளும் அதிகரிக்கும். குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்றால் பாபாவும் கூட சர்ச் லைட் கொடுக்கிறார். தந்தை எவ்வளவு பெரிய வலிமையான கஜானாவை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையை மிகவும் பொறுமையாக, கம்பீரமாக, மேலும் புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டும். நினைவு அக்யூரேட்டாக இருந்தால், அதாவது மிக சரியாக இருந்தால் தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைக்கும், ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமானவராக ஆகி விடுவீர்கள். இரண்டாவது பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள். அதிகப்படியான ஆசைகளை வைக்காதீர்கள். கர்மேந்திரியங்களின் மீது முழு கட்டுப்பாடு வைக்க வேண்டும். தாய் தந்தையை
முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். வரதானம்: ஃபாலோ ஃபாதர் அண்ட் see ஃபாதர். தந்தையை பின்பற்றுங்கள் மற்றும் தந்தையை பாருங்கள் என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஒரே சீரான நிலையை உருவாக்கக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுங்கள். see ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். அதாவது தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள் என்ற இந்த மந்திரத்தை சதா முன்னால் வைத்துக்கொண்டே ஏறும் கலையில் சென்று கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே செல்லுங்கள். ஒருபோதும் ஆத்மாக்களை பார்க்காதீர்கள், ஏனென்றால் ஆத்மாக்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். முயற்சியாளர்களிடம் நல்லதும் இருக்கும், கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்கும். அவர்கள் முழுமையானவர்கள் அல்ல. வேறு யாரையும் பார்க்காதீங்க, ஏன்னா எல்லாருமே முயற்சியாளர்கள். யாருமே முழுமையாகலை. முழுமையாகுவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க, ப்ரோசஸில் இருக்காங்க. ஆகையில் நல்லதும் இருக்கும், கெட்டும் இருக்கும். அதனால see ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். எனவே தந்தையை பின்பற்றுங்கள், சகோதர சகோதரிகளை பின்பற்ற வேண்டாம். ஆக எப்படி தந்தை ஒரே சீரான நிலையில் இருக்கிறாரோ அதேபோல் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தானாகவே ஒரே சீரான நிலையில் இருப்பவர்களாக ஆகி விடுவார்கள். யாரை பார்க்குறோமோ, யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் இயல்பாகவே நமக்குள்ளே வந்துடும் இல்லையா? அதை பற்றி தான் பாபா சொல்லிட்டுருக்கிறார். ஸ்லோகன்: மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் பிரபாவத்தில் வராமல் சுய சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனை மணி ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: எப்படி மற்ற ஸ்தூல பொருட்களை எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது எடுக்கிறீர்கள் மற்றும் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது விட்டு விடுகிறீர்கள், அதுபோல் தேகத்தின் பற்றை எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சி எவ்வளவு சரளமாக ஆகிவிட வேண்டுமென்றால், எப்படி ஒரு ஸ்தூல பொருளை விடுவது சகஜமாக இருக்குமோ அதுபோல் இருக்க வேண்டும். படைப்பவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போது படைப்பின் ஆதாரத்தை எடுக்க வேண்டும். எப்போது விரும்புகிறாரோ அப்போது படைப்பின் ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும். எப்போது விரும்புகிறாரோ அப்போது விடுபட வேண்டும். எப்போது விரும்புகிறாரோ அப்போது அன்பானவராக ஆகிவிட வேண்டும். அந்த அளவிற்கு பந்தன் முக்தர் ஆகுங்கள். அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. दी